உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது எனக்கு தெரியும். இந்த வாலிப நாட்கள்ல வசனம் விதமாய் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் யுத்தம் செய்கிறது. இன்றைக்கு நீயும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் யுத்தம், சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகிறது கேள்விப்படுகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு யுத்தம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த யுத்தமாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. ஆனால் உன் சரீரத்தில் மகா பெரிய யுத்தம் நடக்கிறது என்பதை நீ மறந்து போயிடாத. எப்படியாவது உன்னை ஜெபிக்க வைக்கணும் என்று சொல்லி உனக்குள் இருக்கிற ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக எழும்புகிறது. மாம்சம் எப்படியாவது உன்னை பாவத்திற்குள்ளே தள்ளணும், விபச்சாரத்திற்குள்ளே தள்ளணும், ஓரின சேர்க்கைக்குள்ளே தள்ளணும், ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை முடக்கணும் என்று சொல்லி மாம்சம் ஒரு பக்கம் எழும்பி இருக்கிறது. This is a war. இது ஒரு யுத்தம். உன் சரீரத்தில் நீ நினைக்கிற எனக்குள்ள இருதயம் இயங்குகிறது, கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் இறங்குது, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் உன் சரீரத்தில் ரணகள போரே நடந்துட்டு இருக்குது.